பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் சில நாட்களுக்கு முன்பது கூட கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வேளையிலே எனக்கு உணர்த்துகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஏன் கேட்க வேண்டும்? யாரிடத்தில் கேட்க வேண்டும்? எப்படி கேட்க வேண்டும்? ஏன் கேட்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை அப்பா என்று நாம் கூப்பிடத்தக்கதான பாக்கியத்தை பெற்றவர்கள். ஆகவே தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும் என்றால், அவர் நமக்கு உரிமையை தந்திருக்கிறார். அவருடைய குமாரன் என்கிற, அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தேவன் நமக்கு தந்துள்ளி இருக்கிறார். எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால், மன விருப்பத்தோடு அவரிடத்திலே கேட்க வேண்டும். விசுவாசத்தோடு அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். இப்படி நாம் கேட்கிற வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கிறவராகவும், நமக்கு திறக்கிறவராகவும், நமக்கு அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராகவும் அவர் காணப்படுகிறார். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்தும் தேவனிடத்திலே உரிமையோடு கேட்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை உங்களுக்கு அருளி செய்கிற தெய்வமாய் இருக்கிறபடினாலே, அவரிடத்தில் கேட்ட யாவரும் பெற்றுக்கொள்ளவில்லை என்கிற சரித்திரத்தை பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால், சுகத்தை கேட்டார்கள், தேவன் சுகத்தை தந்தார். அற்புதத்தை எதிர்பார்த்தார்கள், அற்புதத்தை தந்தார். ஆகாரங்களை எதிர்பார்த்தார்கள், ஆகாரத்தை தந்தார். வாழ்வாதாரத்தை எதிர்பார்த்தார்கள், வாழ்வாதாரத்தை அவர் தந்தார். ஆகவே அவரிடத்தில் கேட்கிற எவர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது தேவனை நோக்கி கேட்டுக்கொள்வது எதுவோ, தேவன் உங்கள் பேரிலே அவர் செய்கிறதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே மத்தேயு 7:7 உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்காக நீர் நன்மைகளை செய்து முடித்திருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஏன், எப்படி, எதற்கு என்கிற அடையாளத்தின்படி உம்முடைய சமூகத்திலே உரிமையோடு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் கேட்கிறோம். எங்கள் காரியங்களை நீர் எல்லாவற்றையும் அப்படியே வாய்க்க செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையானது எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.